ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 50+ ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதை பார்த்தோம்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ஜாப் கிடைக்கிறது சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 25,000 35,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுறதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அவங்க கொடுக்குற அந்த டார்கெட் வந்து நீங்கள் அந்த டெலிவரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 3 ஸ்கில்ஸ் தான். டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், பேசணும், மொபைல் ஹேண்ட்லிங் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா பைக் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லாட்டி LLR இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் மொபைலும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து மெயினாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேன் கார்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பைக் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி LLR இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒர்க் லொகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 லொகேஷன் சொல்லியிருக்காங்க. ஈரோடு, திருச்சி, சேலம் அண்ட் பாண்டிச்சேரின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணி விடுங்க. HR வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த டெலிவரி பாய் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க, HR உடைய டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், அதாவது டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கிடைக்கும். இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.